திமுக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையில் எக்ஸ் தளத்தில் கோபாலபுரம் வளர்ச்சி பட்ஜெட் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அருண், இன்றைக்கு கோபாலபுரம் வளர்ச்சி பட்ஜெட் என்று எக்ஸ் தளத்தில் வேகமாக ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. திமுக அரசு இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இந்த பட்ஜெட் குறித்து எக்ஸ் தளத்தில் கோபாலபுரம் வளர்ச்சி பட்ஜெட் என்ற பெயரில் வேகமாக ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. குறிப்பாக விடியா திமுக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் இல்லை, தங்களுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய கோபாலபுரம் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட்டாக இருப்பதாக இணையவாசிகள் கருத்து தெரிவித்து அதை எக்ஸ் தளத்தில் வேகமாக ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த பட்ஜெட்டில் பல்வேறு குறைபாடுகள், பல்வேறு தரப்பு மக்களுடைய வேதனைகள், துயரங்கள் எதையும் சரி செய்ய முடியாத அளவிற்கு அந்த பட்ஜெட்டினுடைய அறிவிப்புகள் இருப்பதாக காலையில் இருந்து கடுமையான விமர்சனங்கள், மக்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் எக்ஸ் தளத்தில் தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. குறிப்பாக உள்கட்டமைப்பு, அதே போன்று தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வேலைவாய்ப்பில், அதே போன்று பல்வேறு விஷயங்கள் குறித்த அறிவிப்பு, விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடாதது, ஏற்கனவே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு சீரமைக்கப்படாத, புனரமைக்கப்படாத, இன்னும் பல்வேறு சாலைகள் ஒழுங்குபடுத்தப்படாத நிலையில் 3 மாதங்களாக இருந்து வருகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த 3 மாதங்களாக எதையுமே செய்யவில்லை. அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் இடம்பெறவில்லை. சிங்கார சென்னையாக இருந்தது தற்போது நாற்றம் வீசக்கூடிய சீர்கெட்ட சென்னையாக மாறி இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள், அதே போன்று வேலை வாய்ப்புகள், உள்கட்டமைப்பு என அனைத்துமே இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இருப்பதாக மக்கள் கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் தற்போது எக்ஸ் தளத்தில் கோபாலபுரம் வளர்ச்சி பட்ஜெட் என்கிற அந்த வார்த்தகம் மிக வேகமாக ட்ரெண்டிங் ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.